கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 3 நாளைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஆனந்தும் கார்த்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு மீனாட்சி வராங்க. மீனாட்சியை பார்த்ததோட ஆனந்த் செமையாக பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, அண்ணன் தம்பி 2 பேருமே இந்த இருட்டுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ரகசியமா அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை நீ அடிக்கடி அண்ணன் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாருல்ல, இனிமேல் அதிகமாக ஆஃபீஸ்க்கு போக வேணாம், குடும்பத்தை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். அண்ணனும் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான் தம்பி, எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ்ன்னு ஆஃபீஸ்லேயே கிடக்க முடியாதுல்ல, குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், ஆமாம் நீ நான் அண்ணனுக்கு சொல்லி புரிய வச்சுருக்கேன், அண்ணன் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பார்த்தீங்களா உங்கள் தம்பிக்கு புரியுது, ஆனால் உங்களுக்கு புரியலை, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, பார்த்தீங்களான்னு உங்கள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்காங்கன்னு, அந்த நம்பிக்கையை தயவு செஞ்சு காப்பாற்றுங்கண்ணா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, புரிஞ்சுக்கிட்டேன் கார்த்தி, இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணங்கிட்ட சொல்லி புரிய வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை பார்த்து நம்ம போய் பேசணும் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார் அப்படின்னு. அதுக்கப்புறமா மறுநாள் காலை நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக அந்த ரெசார்ட்டை அடித்து உடைச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த ரவுடியை பார்க்க போகிறாங்க. அந்த ரவுடி ஆல்ரெடி ஸ்டேஷனில் இருக்கார். நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டான போலீஸ் வந்து அந்த ரவுடியை வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், சார் என்னைய வந்து அனுப்புனது மாயா மேடம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகி, அந்த மாயாவை எனக்கு தெரியும், நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கார்த்தி நேராக மாயாவை பார்க்க போகிறாங்க. அப்போ மாயா நேராக கார்த்தியை பார்த்து, என்ன கார்த்தி வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கு போல், உன் அண்ணன் வீட்டை விட்டு கிளம்பிட்டான் போல் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்திக் கேட்குறாரு, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணமா அப்படின்னு. அதுக்கு அந்த மாயா சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் காரணம், அந்த ரெசார்ட்டை நான் தான் அடித்து உடைக்க சொன்னேன், அந்த ரவுடியை வாண்டடாக மாட்ட சொன்னதும் நான் தான், நீ தான் அந்த ரெசார்ட்டை உடைக்க சொன்னேன்னு ரவுடிக்கிட்ட சொல்ல சொன்னதும் நான் தான் அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம கார்த்திக் டக்குன்னு அருணுக்கு கால் பண்ணி, அண்ணா எல்லாத்தையும் காதில் வாங்கினில்ல, உள்ளார வேணா அப்படின்னு. அப்போ அருண் டக்குன்னு உள்ளார வராரு. வந்துட்டு நேராக மாயாவை பார்த்து, நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணமா, உன்னால் நான் என் தம்பியை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு தேவையில்லாமல் பேசாத, உன் தம்பி போய் சொல்கிறான் அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, நீ என்னென்ன சொல்லியோ எல்லாத்தையுமே நான் காதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி கார்த்திக், இவளால் நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா இந்த மாதிரி நமக்கு நிறைய பிஸ்னஸ் எதிரே இருக்காங்க, கண்டிப்பாக எல்லாருமே நம்மளை பற்றி இப்படி தான் ஏதாவது ஒரு விஷயத்த பிரச்சனை கொண்டு வராங்க, அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே சொல்கிறத நம்பாதண்ணா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல. நம்ம அருணும், சரி கார்த்தி நான் இனிமேல் உன்னை சந்தேகப்பட மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.